தெரிஞ்சா தேவையில்லாத சங்கடம் வரும் தான் சொல்லல. அப்படி சங்கடம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லா விஷயத்திலயும் கரெக்டா இருக்கணும். என்ன இந்திராணி இவங்க கிட்ட பேசிட்டு இருக்க? இவங்களுக்கு நாம கொடுத்த நகை மேலயும் அக்கறை இல்ல, நம்ம குடும்பத்தோட கௌரவத்து மேலயும் அக்கறை இல்ல. எனக்கு என்னமோ இந்த சம்பந்தம் சரி வருமானு தெரியல. ஐயோ சம்பந்தி, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க எங்களுக்கு தந்த நகையெல்லாம் நாங்க எப்படியாவது உங்களுக்கு திருப்பி வாங்கி கொடுத்துடுறோம். தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிப்போம். இது என் பொண்ணு வாழ்க்கை. அது எப்படிங்க? நகை இல்லாம இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். சம்பந்தி, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? வேற என்ன சொல்ல சொல்றீங்க? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நகையை தொலைச்சிட்டு வந்தது இல்லாம அதை எங்க கிட்ட மறைச்சு நாடகம் ஆடுறீங்க. என்னால எல்லாம் இதை ஈஸியா எடுத்துக்க முடியாது. உங்களுக்கெல்லாம் இன்னும் எங்க குடும்பத்தோட மதிப்பு மரியாதையும் தெரியலன்னு நினைக்கிறேன். அதான் நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க. ஆரம்பத்துல இருந்தே இதே மாதிரிதான். ஏதாவது ஒரு விஷயத்தை எங்ககிட்ட மறைக்கிறீங்க, போய் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. முதல்ல உங்களுக்கு மூத்த பொண்ணு இருக்கிறதையே மறைச்சிங்க, அப்புறம் ரித்திகாவுக்கு அலர்ஜி இருக்கிறத மறைச்சிங்க, இப்போ இது. அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. உங்ககிட்ட இந்த விஷயத்த நாங்க சொல்லக்கூடாதுன்னு நினைக்கலம்மா. நகை காணணும்னு நாங்களே பதட்டத்துல இருந்தோம். இத சொல்லி உங்களையும் டென்ஷன் படுத்த வேண்டான்னு இருந்தோம். அதாம உண்மை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்க குடும்பத்தோட நிலைமை, எங்க பொண்ணோட நிலைமை. தயவு செஞ்சு யோசிங்கம்மா. இதுக்காக கல்யாணம் எல்லாம் நடக்காதுன்னு பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்க. 1 கோடி ரூபாய்ங்கிறது எங்க குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய பணமா. ஆனா அதை நாங்க எப்படியாவது ரெடி பண்ணி உங்ககிட்ட கொடுத்துடுவோம். கல்யாணத்தை நிறுத்துறேன்னு மட்டும் சொல்லாதீங்கம்மா, பிளீஸ்மா. உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். சம்பந்தி, எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருவோம். ப்ளீஸ் சொல்லுங்க. என்ன சம்பந்தி சொல்ல சொல்றீங்க? நகை காணாம போன விஷயத்த நீங்களாவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நம்ம கிளிப்பு கையில வச்சிட்டு இருக்கா. ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாளா? அம்மா, இது உன்னோட கிளிப்பா? சாச்சா, இதெல்லாம் ஆண்டிங்க கிளிப். நான் யூஸ் பண்ண மாட்டேன். தீபு தான் யூஸ் பண்ணுவா. இல்ல இல்ல, அது என்னோடதெல்லாம் இல்ல. இந்த மாதிரி கிளிப் எல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். தீபு, ஒரு நிமிஷம் என் கூட வா. அம்மா,
வலிக்குது, கைய விடுமா. என்னமா? தீபு, உண்மையை சொல்லு. நகையை நீதான் எடுத்து வச்சிருக்கியா? இங்க பாருடா, எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லிடுறா. போலீஸ் அது இதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சா அசிங்கமா போயிடும். என்னம்மா எப்ப பார்த்தாலும் என்ன திருடி மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்க? நான் எதுக்கு நகையை திருடணும்? எனக்கு அப்படி என்ன அவசியம் இருக்கு? பொறுமையா பேசு. நீயும் எடுக்கலனா அப்ப அந்த நகை எங்கதான் போயிருக்கோம்? அம்மா, நீ இப்படி டென்ஷன் ஆகுறத பார்த்தா நீதான் நகையை எடுத்து வச்சிருக்கியோன்னு எனக்கு தோணுது. ஐயோ, சத்தமா பேசாதடி. நான் தாண்டி எடுத்தேன். நீ எதுக்குமா அதை எடுத்த? இப்போ இவ்ளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு பார்த்தல. ஐயோ தீபு, நான் திருடணும்னு எடுக்கல. பின்ன அதை எடுத்து அயலி பேக்ல வச்சு அவளை மாட்டி விட்டு ஜமுனா அவளை வீட்டை விட்டு துரத்துவான்னு நினைச்சுதாண்டி அப்படி பண்ண. ஆனா இப்போ அந்த நகை அயலி பேக்லயும் இல்ல, என்கிட்டயும் இல்ல. நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு தீபு. சரிமா, சரி சரி, நீ இது எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காத. எப்பவும் போல அந்த அயலி மேல சந்தேகப்படுற மாதிரி நீ பேசு. நகை கிடைக்கலனாலும் அவதான் மாட்டுவா. நிஜமாதான் சொல்றியா? ஆமாமா, நீ கவலைப்படாத. வா நம்ம போலாம். வாமா.